கௌரவ சபாநாயகர் அவர்களே, எனக்கு தெரியும் நேற்றைய தினம் கடன் மறுசீரமைப்பு பற்றிய 3 மாநித்தியால விவாதம் நடைபெற்றது. அந்த விவாதத்திலே தற்போதைய கடன் மறுசீரமைப்பு வரையான பயணம் தொடர்பாகவும் அதில் அடைந்த விடயங்கள் தொடர்பாகவும் மிக தெளிவான முறையிலே எமது அமைச்சர்களும் நிதி அமைச்சரும் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே அது தொடர்பாக நான் நீண்ட விளக்கத்துக்கு செல்ல போவதில்லை. ஆனால் சமூகத்திலே ஒரு கருத்தை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்கின்றார்கள். 2028 ஆண்டு அளவிலே எமக்கு கடன் செலுத்த வேண்டி வரும், அதற்கு பின்னர் மீண்டும் எமது நாடு வங்குரோத்து அடைந்து விடும் என்ற ஒரு நிலைப்பாட்டை சிலர் சொல்கின்றார்கள். 2028 ஆண்டும் எமது அரசாங்கம் தான் இருக்க போகின்றது, அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே போல இந்த நாட்டை இனி ஒருபோதும் எதிர்காலத்திலே 2022-23 காலப்பகுதி ஏற்பட்ட ஒரு நிலைமை போல இனி ஒருபோதும் ஏற்படுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இடமளிக்க மாட்டோம். எமது எதிர்பார்ப்பு 2028 ஆண்டு அளவிலே எமது வெளிநாட்டு கையிருப்பு, அந்நிய கையிருப்பு $15.1 பில்லியன் வரை உயர்த்துவதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. எமக்கு ஒரு வலுவான நம்பிக்கை இருக்கின்றது. அப்போது $15.1 பில்லியன் அந்நிய கையிருப்பு இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், அதை உழைக்க முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே நேரம் இது தொடர்பாக விடயங்களை முன்வைக்கும் பொழுது பலரும் சொன்னார்கள், தகவல்களை முன்வைத்தார்கள், தகவல்கள் நல்லதவையாக இருந்தன. ஆனால் இங்கு முக்கியமான விடயம் என்னவென்றால், இன்று நாம் மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்ற $12.5 பில்லியன், அதாவது $12,500 மில்லியன். அதே நேரம் இதற்கு செலுத்த வேண்டி இருக்கின்ற தட்டி கழிக்கப்பட்ட கடன்கள் $1.7 பில்லியன். 1.7 என்பது $1,700 மில்லியன்களாக இருக்கின்றன. இவற்றை நாங்கள் மறுசீரமைப்பு உட்படுத்தி இருக்கின்றோம். $2,500 மில்லியன்களை 12,550 மில்லியன்களை 11,550 மில்லியன்களை 2019-15 காலப்பகுதியில் பெற்றப்பட்ட அரசாங்கத்தால் பெறப்பட்ட விடயங்கள். அந்த காலப்பகுதியில் அது தொடர்பாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தால் எங்கள் நாடு வங்குரோத்து அடைந்திருக்க மாட்டாது. ஆனால் அந்த அறிவுறுத்தல்கள் இப்பொழுது காலம் தாழ்த்தி செல்லப்பட்டு விட்டன. ஆக மிகவும் காலம் தாழ்த்தி உரிய காலப்பகுதியில் அந்த அறிவுறுத்தல்கள் வழங்காமல் விட்ட போனது தவறானதாகும். அந்த காலப்பகுதியில் வழங்குவதும் பெருமையான, அதனை காலம் தாழ்த்தி வாழ்வது அது எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே போன்றுதான் விசேடமாக இன்னும் ஒரு விடயத்தை வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். சர்வதேச நாணய நிதியத்துடன் 2வது மீளாய்வு கூட்டம் முடிவிட்டு 2வது தவணை கொடுப்பனவிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் அதிகாரத்தை பெறுகின்ற போது 3வது மீளாய்வு கூட்டம் தாமதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 3வது மீளாய்வு கூட்டம் செப்டம்பர் மாதத்தில் ஆரம்பிக்கப்பட வேண்டியது சர்வதேச நாணய நிதியத்தினாலேயே குறிப்பிடப்பட்டிருந்தது. தேர்தல் நடத்தப்படுகின்ற ஒரு காலப்பகுதியில் அவர்கள் 3வது மீளாய்வு கூட்டத்துக்கு தயார் இல்லை என்று. அதற்கமைய பொது தேர்தல் முடிவடைந்ததன் பின்னராக உடனடியாக நவம்பர் மாதம் 16ஆம் தேதி மீண்டும் நாங்கள் சர்வதேச நாணய நிதியத்துடன் 3வது மீளாய்வு கூட்டத்தினை ஆரம்பித்திருந்தோம். 2வது மீளாய்வின் போது எதிர்கூறப்பட்ட உடன்பாடுகள் அதிக அளவு காணப்பட்டிருந்தன. தற்பொழுது அரசாங்கத்துக்கு ஒன்று கூலி அடிப்படையில் 2022 வரி விதிக்கின்ற விடயங்கள், சொத்துக்கள் வரி தொடர்பாக இந்த வரி 2025ஆம் ஆண்டிலேயே விதிக்கின்ற போது 2வது மீளாய்வில் அது தொடர்பாக உடன்பாட்டுக்கு வரப்பட்டிருந்தது. 130% இருந்த கூட்டணிக்கப்பட்ட வரி, வருமான வரி, சேவை நிறுவனங்கள், சேவை ஏற்றுமதிக்காக அதை 130% விதிக்கப்பட வேண்டும் என்ற விடயமும் 2வது மீளாய்வு கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று ஜனவரி மாதமாகின்ற போது விசேட வர்த்தக சந்தை வரி அகற்றப்பட்டு பிரமசேர் வரி சேர்ப்பதற்கு முன்மொழியப்பட்டிருந்தது.
எங்களுடைய நாட்டுடைய தேசிய உற்பத்தியாளர்களை பாதுகாப்பதற்காக வரி விதித்தல், வரி அதிகரித்தல், வரியை குறைத்தல் போன்ற விடயங்கள் விசேட வர்த்தக சந்தை ஊடாக மேற்கொள்ளப்படுகின்றது. ஆனால் இரண்டாவது மீளாவின் போது உடன்பாட்டுக்கு வரப்பட்ட சட்டத்தை ரத்து செய்வதற்காக அதற்கு பதிலாக வெட் சட்ட வரியை அமலாக்கம் செய்வதாக, அதே போன்று தனிநபர் ஆதாயம் அடிப்படையில் வரி விதிக்கின்ற நிலைமை அவ்விதமே பேணி செல்லப்படுவதாகவே உடன்பாடு காணப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 2025 ஏப்ரல் மாதமாக இலகுபடுத்தப்பட்டுள்ள பெறுமதி சேர்வரி ஏப்ரல் மாதமாகின்ற போது நீக்குவதற்கு உடன்பாடாக எட்டப்பட்டிருக்கின்றது. விசேடமாக எங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டினுடைய வர்த்தகர்களுக்கு வெட்டை மீண்டும் அறவிடுவதற்காக ரீஃபண்ட் பண்ணுவதற்குரிய காலம் மிகவும் கடினமான காலமாக காணப்படுகின்றது. ஆகவே சார்பாக தேவையான வர்த்தகர்களுக்கு அவசியமான கேஷ் ஃப்ளோவை துரிதமாக வழங்குவதற்கான செயற்பாடுகள் காணப்பட்டிருக்கின்றன. அந்த தடைகளை நீக்குவதற்கான யோசனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இதுதான் இரண்டாவது மீளாய்வின் போது எட்டப்பட்ட தீர்மானங்கள். மூன்றாவது மீளாய்வை ஆரம்பிக்கின்ற போது எங்களுடைய ஆலோசனைகள் என்னவாக இருந்தது? விசேடமாக நாங்கள் எங்கள் நாட்டினுடைய தொழில் வல்லுநர்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற உழைக்கும் போது வரி விதிக்கின்ற விடயத்தை, தொழில் வல்லுநர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பல்கலைக்கழக ஆசிரியர்கள், பேராசிரியர்களுடைய சம்மேளனம், வைத்தியர்கள் சங்கம், வங்கி முகாமையாளர்களுடைய சங்கம் போன்றவர்கள் இவ்வாறான இந்த பேய் டெக்ஸ் தொடர்பாக மனவர்த்தத்தோடு காணப்படுகின்றார்கள். ஆகவே அதனை நாங்கள் மீளவும் கலந்துரையாடலுக்கு உட்படுத்தி இருக்கின்றோம். அந்த விடயத்தில் அந்த வரி விதிக்கின்ற எல்லையினை 1 லட்சத்துக்கு மேலாக இருக்கின்ற விடயத்தை 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட விதத்தில் அமைய வேண்டும் என்று நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம். அதே போன்று 100% தனியார் வருமானம் வரி விதிப்பினை 5 லட்சம் இருந்து அதிகரிப்பதற்கான இந்த திருத்தத்தின் மூலமாக நாங்கள் ஏழுமாக இருக்கின்றது. அதே போன்று 1.5 லட்சம் ரூபாய் மாதாந்தம் வரியை செலுத்தவிருக்கின்றவருக்கு 100% அவர் அதிலிருந்து விடுவிக்கப்பட இருக்கின்றார். 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை பெறுவனுடைய வரி 75% அவர் விடுவிக்கப்படுவார். 2.5 லட்சம் ரூபாய் சம்பளத்தை பெறுவனுடைய வரியானது 160% விடுவிக்கப்படுவார். 3 லட்சம் ரூபாய் சம்பளத்தை பெறுகின்றவருடைய வரியில் 147% விடுவிக்கப்படுகின்றார். 3 லட்சம் ரூபாய் பெறுகின்றவருடைய சம்பளத்தை 25.5% விடுவிக்கப்படுகின்றார். அதன் மூலமாக என்ன எதிர்பார்க்கப்படுகின்றது? அதிக வருமானம் பெறுகின்றவருக்கு குறைந்த நிவாரணமும், குறைந்த சம்பளத்தை பெறுகின்றவருக்கு அதிக அளவு நிவாரணத்தை வழங்குகின்ற விதமாக நாங்கள் அந்த பேயிங் டாக்ஸியை திருத்துவதற்கு எங்களுக்கு இயலுமாக இருந்திருக்கின்றது. விசேடமாக நாங்கள் கவனத்தை செலுத்தியிருந்த மற்றொரு விடயம், எங்களுடைய பிள்ளைகளுடைய போஷாக்கு தேவைப்பாடுகள் தொடர்பான பிரச்சனை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கடந்த அரசாங்கத்தினால் பால்மா, யோகட் போன்ற பால் உற்பத்தி பொருட்களுக்கு வெட் வரி விதிக்கப்பட்டிருந்தது. நாங்கள் 3வது மீளாய்வின் போது உடன்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகளுடைய போஷாக்கை அதிகரிப்பதற்காக இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பால் மற்றும் தேசிய பால், யோகட்டுடன் தொடர்பட்ட பெருமை சேர்வரும் வரியை நீக்குவதற்கு நாங்கள் உடன்பட்டிருக்கின்றோம். அதே போன்று கடந்த அரசாங்கத்தின் போது 2வது மீளாய்வின் போது இடம்பெற்றிருந்த சேவை ஏற்றுமதி வரி தொடர்பாக அதனை நாங்கள் 115% குறைப்பதற்கு நாங்கள் உடன்பாடு எட்டிருக்கின்றோம். சேவை ஏற்றுமதி தொடர்பாக சர்வதேச ஏற்றுக்கொள்ள தர நியமத்தில் கூடியாக அதனை நாங்கள் 15% குறைத்துக் கொள்ள இயலுமாக இருந்தது. அதற்கு அடுத்ததாக விசேடமாக நாங்கள் withholding tax 105% 110% அதிகரிப்பதற்கு நாங்கள் உடன்பட்டிருக்கின்றோம். இதில் யாருக்காவது பிரச்சனை ஏற்பட முடியும். எங்களுடைய மூத்த பிரசைகள், ஓய்வு பெற்றவர்கள், எங்களுடைய நாட்டில் அவ்வாறான பிரசைகள் ஏதேனும் பணத்தை வைப்பு செய்து அந்த வட்டியிலே வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். ஒரு மாதத்துக்கு சாதாரணமாக 1.5 லட்சம் ரூபாய்க்கு அவருக்கு அதுக்கு மேல் வட்டி விதிக்கப்படுகின்ற போது அவர் வரி விதிப்புக்கு உள்ளாகுவார்.
ஆனால் வித் ஹோல்டிங் டெக்ஸ் மூலமாக நிகழ்கின்ற விடயம் என்னவென்றால் 1.5 லட்சம் ரூபாய் கீழாக வரி அடைக்கப்பட்டாலும் கூட தேசிய உள்நாட்டு திணைக்களத்துக்கு வரி விதிக்கக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. ஆகவே அதிலே ஒரு புதிய அலகு ஒன்று திறக்கப்பட்டு வேண்டிய ஒரு பிரசைக்கு தங்களுடைய வங்கி கணக்கிலே இந்த வரி விதிப்புக்கு உள்ளாக்கப்படவில்லை என்ற விடயத்தில் வரி விமானத்துக்கு 1.5 லட்சம் அல்லது 18 லட்சம் ரூபாய் எங்களுக்கு வரி வருமானம் கிடைக்கப்படவில்லை என்று நினைக்கின்ற போது அவர் உள்நாட்டு அரசு திணைக்களத்துக்கு சென்று தங்களுடைய வரி விதிப்பு தொடர்பான விடயங்களை கூறி அந்த வரி விதிப்பில் தன்னை விடுவித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த எதிர்பார்ப்பு இருப்பது ஓய்வூதியம் பெறுகின்ற குறைந்த வருமானத்தை பெறுகின்ற 10% வரி செலுத்துகின்ற வருமானத்தை செலுத்துகின்றவர்கள் அவர்களுடைய வரியை அறவிட வேண்டாம் என்றும் குறைந்த வித்ஹோல்டிங்கில் உழைக்கின்றவர்களுடைய தேசிய வரும் உள்நாட்டு திணைக்களத்தின் போது கோருகின்ற போது மாத்திரமே அவ்வாறான நபர்களுக்கு துரிதமாக அறவுத்துறை வழங்க வேண்டிய பொறிமுறையை உள்நாட்டு திணைக்களம் கொழும்பிலே உள்ள திணைக்களத்தினுடைய கிளைகளும் சகல மாகாண திரும்பூர் காரியாத்தை நிறுவுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே யாருக்கும் இதில் தீங்கு ஏற்பட போவதில்லை. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எங்களுடைய வரி இந்த பொறிமுறையை விரிவாக்கம் செய்கின்ற விடயங்கள் இதில் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே குறைந்த வருமானங்களை பெறுகின்றவர்களுக்கு மேலதிக வரி விதிப்பதில் இடம்பெறப் போவதில்லை. நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் எங்கள் நாட்டினுடைய வாகன சந்தையினை போதுமான அளவுக்கு திறக்க வேண்டியிருக்கின்றது என்ற விடயத்தில். ஏனெனில் அதனோடு தொடர்பட்ட கைத்தொழில்துறை காணப்படுகின்றது, அது தொடர்பட்ட முயற்சியாளர்கள் காணப்படுகின்றார்கள். ஆகவே இந்த வாகனங்களை நீண்ட காலமாக வாகன சந்தையிலே மூடி வைத்திருக்கக்கூடிய இயலுமை இல்லை. ஆகையினால் விசேடமாக திட்டமிட்டிருக்கின்றோம் 3 வகுதிகளாக இந்த வாகன சந்தையை மீண்டும் திறப்பதற்கு போக்குவரத்து பிரயாணிகள் போக்குவரத்து செய்கின்ற பஸ், விசேட செயற்பாடுகளுக்கு பயன்படுத்துகின்ற கார் வண்டிகள் 2024 12ஆம் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து நாங்கள் திறந்திருக்கின்றோம். இலங்கையில் இறக்குமதி செய்யக்கூடிய இயலுமை காணப்படுகின்றது. அதே போன்று பொருட்களை செல்கின்ற மோட்டார் வண்டிகள், தனிப்பட்ட பிரயோஜனங்களை பயன்படுத்துகின்ற மோட்டார் வண்டிகள் திறப்பதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். தனியார் துறை தொடர்பாக 2020 பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அதற்கு நாங்கள் அமலாக்கம் செய்வதற்கு உடன்பாடு கேட்டிருக்கின்றோம். ஆனால் யாரும் சந்தேகப்பட வேண்டாம், நாங்கள் மீண்டும் டாலர் நெருக்கடிக்கு உள்ளாகுவோம் என்று எதிர்பார்க்க வேண்டாம். மத்திய வங்கியோடு நாங்கள் ஆழமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வாகனங்கள் கொண்டு வரப்படுகின்ற எவ்வளவு வாகனங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற மதிப்பீடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு அளவு இந்த பொருளாதாரத்துக்கு தாக்கம் செலுத்தக்கூடிய விதமாக இருக்கும் என்ற விடயங்கள் நாங்கள் மதிப்பீடு செய்கின்றோம். ஆனால் எங்களுடைய நாட்டுடைய பொருளாதாரத்தை மீண்டும் மீள சுழற்சிக்கு உட்படுவதாக இருந்தால், இதனை புது எழுச்சி கொண்டு வருவதாக இருந்தால் இந்த வாகன சந்தை திறக்கப்படல் வேண்டும். அது தொடர்பாக நாங்கள் உறுதியான நிலைவரத்துடன் இந்த வாகன சந்தை திறக்க வேண்டிய நாங்கள் நிலைவரத்தில் இருக்கின்றோம். அதே போன்று விசேடமாக இந்த 3வது மீளாய்வுடன் தொடர்பட்டாவிட்டாலும் கூட நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒருபடி இந்த பராட்டே சட்டம் 24 பிப்ரவரி மாதம் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி அந்த நிறுத்திக்கப்பட்டிருந்த சட்டம் ரத்தாக போகின்றது. இருந்தாலும் நாங்கள் தேடி பார்க்கின்ற போது சிறிய மற்றும் நடுத்தர தொழிற்முயற்சியாளர்கள் மீண்டும் அவர்கள் மறுமலர்ச்சி கொண்டு வந்திருக்கவில்லை, அவர்கள் எழுச்சி பெற்றிருக்கவில்லை. ஆகவே அவர்கள் சில காலம் வழங்கப்பட வேண்டியிருக்கின்றது. எங்கள் ஆய்வின் போது தெரிய வந்திருக்கின்றது 2024 9/30ஆம் தேதியில் முழு கடன் 183 நிலுவையுள்ள கடன்கள் 1803 பில்லியன்கள் காணப்படுகின்றது. ஆனால் இந்த கடன் பெறுவர்களுடைய 99% 25 மில்லியன்கள் குறைவான காணப்படுகின்றது. இதுதான் நிலைமையாக காணப்படுகின்றது. அப்படியானால் இந்த கடன் பெறுநர்கள் 7 லட்சத்துக்கு அதிகமானவர்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு மத்திய 199 வீதமானவர்கள் 25 மில்லியனுக்கு
குறைவாகத்தான் கடனை விடை தொடர்பாக கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த பராட்டை சட்டத்தை முழுமையாக இடைநிறுத்துவது தொடர்பாக வங்கி கட்டமைப்பிலே ஒரு நிதி நெருக்கடி ஏற்படுவது காரணமாக இருக்கும். அவர்களுக்கும் இருப்பதும் மக்களுடைய வைப்பு பணமாக காணப்படுகின்றது. அது அல்லாமல் வேறு விடயங்களில் வேறு விதமாக வங்கி கட்டமைப்பு நிதியை பெற்றிருக்கவில்லை. ஆக மக்களுடைய அந்த வங்கி கட்டமைப்பு வைப்பு பணம் தொடர்பாக பாதுகாப்பு வேண்டும். கடந்த காலங்களிலே பல நிதி நிறுவனங்கள் வீழ்ச்சி அடைந்ததன் விளைவாக அதனுடைய அந்த வங்கியாளர்களுக்கு அல்லது கட்டமைப்பில் இருக்கின்றவர்களுக்கு அல்ல அந்த தாக்கம், அதிலே வைப்பு செய்தவர்களுக்கு தான் அந்த தாக்கம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த வைப்பாளர்கள் பாரிய சிரமங்களை கொண்டார்கள். சிலர் தற்கொலைக்கு கூட சென்றிருந்தார்கள். இப்பொழுதும் கூட ETA போன்ற நிறுவனங்களில் வைப்பு செய்தவர்கள் மிகவும் கவலைக்குள்ளாகி இருக்கின்றார்கள். இவ்வாறான நிதி நிறுவனங்கள் வீழ்ச்சி ஊட்டப்பட்டிருந்தால் அதனுடைய விளைவுக்காக மக்களும் அந்த வைப்பாளர்கள் அந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருந்தார்கள். ஆகவே தீர்மானங்கள் எடுக்கின்ற போது வங்கி கட்டமைப்பினை அதனை பாதுகாப்பதும் அதே போல் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களை பாதுகாக்கின்ற இரு விடயங்களையும் நாங்கள் சமபலமாக கொண்டு செல்ல வேண்டியிருக்கின்றது. அதற்கமைய நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கின்றோம். இந்த டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி நிறைவேற இருக்கின்ற உள்ள சட்டத்தை மார்ச் மாதம் 31ஆம் தேதி 2025ஆம் ஆண்டில் 3.5 மாதங்களுக்கு மேலாக அதனை நீடிப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். ஆனால் அங்கு சில திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கின்றோம். நிலுவை வட்டிகள் தவிர்ந்த 25 மில்லியன் கடன் தொகை குறைவாகின்ற கடன்களுக்கு மறுசீரமைப்பில் 2025ஆம் ஆண்டிலே 12ஆம் மாதம் 15ஆம் தேதி வரையாக காலம் வழங்கப்படுகின்றது. அப்படியாகின்ற போது இந்த மறுசீரமைப்பு திட்டத்தில் அவர்கள் தயாராக இருக்கின்றார்களா என்பது தொடர்பாக இந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதியில் அவர்கள் முன்வைக்க முடியும். வங்கி கடன் உரிமையாளரோடு கலந்துரையாடி டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வரை அவர்கள் காலம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏதேனும் சில மறுசீரமைப்பு இருக்கும் பட்சத்தில் தங்களுடைய செலுத்த வேண்டிய கடன் தொடர்பாக திட்டமிடலை தயாரிப்பதற்கு 25 மில்லியன் குறைவாக இருக்கும் பொழுது 99% பிரயோஜனப்படுத்துகின்ற தொழில் முயற்சியாளர்களுக்கு அவ்வாறு சந்தர்ப்பம் வழங்கப்படவிருக்கின்றது. இரண்டாவது விடயம், நிலுவை கடன் 25 மில்லியனுக்கும் 50 மில்லியனுக்கும் இடைப்பட்ட கடலுக்கு நிலுவை கடன் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்பதாக அவர்களுடைய விருப்பத்தை மறுசீரமைப்பு தொடர்பாக சமர்ப்பிப்பதற்கும் 2029ஆம் மாதம் 15ஆம் தேதியிலும் 9 மாத காலம் மீண்டும் ஒரு காலம் வழங்கப்படுகின்றது. 9 மாத காலம் அவர்கள் வழங்கப்படுகின்றது. வங்கி மற்றும் கடன் செலுத்துவதற்கு தொடர்பான விடயங்களை கலந்துரையாடி மறுசீரமைப்பு தொடர்பாக சமர்ப்பிப்பதற்கு காலம் வழங்கப்படுகின்றது. 100% குறைவாக இருப்பவர்கள் நிலுவை கடன் தவிர்ந்த 50 மில்லியனுக்கு அதிகமான கடன் மறுசீரமைப்பு செய்வதற்கு 2025 6ஆம் மாதம் 15ஆம் தேதி வரையும் 6 மாத காலம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர்களும் மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்பதாக வங்கிக்கு சென்று மறுசீரமைப்பு திட்டத்தை தங்களுடைய விருப்பத்தை பிரகடனப்படுத்த முடியும், கூற முடியும். வங்கியும் அவர்களுக்கும் இடையில் ஜூன் மாதம் 15ஆம் தேதி என்ற போன்று மறுசீரமைப்பு திட்டத்தும் ஒன்றுக்கு அவர்கள் வர வேண்டும். ஆகையினால் நாங்கள் இந்த திட்டங்களை முழுமையாக தயாரித்திருப்பது சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களை பாதுகாப்பதற்காகவும் வங்கி கட்டமைப்பை பாதுகாப்பதற்காகவும் இரண்டையும் நாங்கள் யோசித்து அந்த தீர்மானத்துக்கு வந்திருக்கின்றோம். ஆகையினால் அது தொடர்பான உடன்பாடுகளை வருவதற்கு நாங்கள் முனைந்திருக்கின்றோம். அடுத்தது விசேடமாக நாங்கள் எல்லோரும் அறிந்த இந்த பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் எங்களுடைய பொருளாதார கீழ்மட்டத்தில் இருக்கின்ற மக்களை கவனிக்காத பொருளாதாரத்தை இருந்திருந்தோம். அவர்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாக இருந்தார்கள். ஆகவே எதிர்வருகின்ற வரவு செலவு திட்டத்தில் அவர்களை கருத்தில் கொண்டு அவர்கள் பிற அனுகூலங்களை வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்படுவதும் அதுக்கு முன்பதாக இந்த பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட சில சட்டத்திட்டங்கள் காணப்படுகின்றன. ஏப்ரல் மாதத்தில் இந்த முன்வைப்பதற்கு முன்பதாக சட்டமாக நாங்கள் உள்ளடக்க வேண்டும். சில விடயங்கள் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படுகின்றன. மேலதிகமாக இந்த விடயங்களை நான் பாராளுமன்றத்தில் குறிப்பிடுகின்றேன். சில சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டியிருக்கும். தற்பொழுது சிலவற்றுக்கு தேவைகளை தற்பொழுது அமலில் இருக்கின்றது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஓய்வூதியர்களுக்கு இதுவரை வழங்கப்பட்ட கொடுப்பனவை அக்டோபர் மாதத்தில் இருந்து 3000 நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம்.
பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் தான் நாங்கள் இந்த விடயங்களை செய்கின்றோம். அவர்களுக்கு வாழ்வதற்கான சிக்கல் காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் அவர்களுக்கு 3000 நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம். அதே போன்று விவசாயத்தில் ஈடுபடுகின்ற மக்களுக்கு நாங்கள் 25,000 உரமானியமாக நாங்கள் அதிகரிக்கின்றோம். சில இடங்களிலே தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிதி வழங்கல் சில தாமதங்கள் காணப்படுவதாகவும் இன்று அது தொடர்பாக நிதி அமைச்சிலே கலந்துரையாடப்பட்டிருக்கின்ற எந்த விதமான தாமதங்களும் இன்றி அந்த உர மானியத்தை வழங்குவதற்கான வேத்திட்டங்களை நாங்கள் தயாரித்திருக்கின்றோம். விசேடமாக எடுக்கின்ற போது மீனவ சமூகத்துக்கு நாங்கள் எரிபொருள் நிவாரணத்தை வழங்க நடவடிக்கின்றோம். பாடசாலை பிள்ளைகள் தொடர்பாக கடந்த ஆராய்ச்சிகள் மூலமாக காணப்பட்டிருக்கின்றது. இந்த பொருளாதார வீழ்ச்சி இந்த பிள்ளைகளிலே தாக்கம் செலுத்தப்பட்டிருப்பதாக சிலர் மேலதிக வகுப்புகள் செல்வதை நிறுத்தியிருக்கின்றார்கள். மேலதிக புத்தகங்கள் காகிதங்கள் பெறுவதை நிறுத்தியிருக்கின்றார்கள். கொள்வனவுகளை நிறுத்தியிருக்கின்றார்கள். இது எந்த விதத்திலும் பொருத்தமான ஒரு நிலைமை அல்ல. வரவு செலவு திட்டத்தின் போது அவர்களை மேலும் கூடுதல் காரியதனை செலுத்துவதுடன் இந்த வருடத்துக்குள் அஸ்வசும பெறுகின்ற குடும்பத்தில் உள்ள பாடசாலை செல்கின்ற பிள்ளைகளுக்கு பாடசாலை உபகரணம் காகிதங்களை கொள்வன செய்வதற்காக 6,000 ரூபாவை வழங்குவதற்கு நடவடிக்கை கொடுக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு தெரியும் இந்த நலன்புரிகளுக்காக பயனாளிகளை தெரிவு செய்யப்படுகின்ற போது சரியான முறை தெரிவு செய்யப்பட்ட என்ற பிரச்சனை ஒன்று கிராம மட்டத்தில் காணப்படுகின்றது. ஆகையினால் நாங்கள் சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த அஸ்வசுமுக்கு நாங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கவும் இல்லை. எங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வியை தொடர்வதற்கான இந்த கொடுப்பனவுகளுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கவும் இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுகின்றது. ஆகவே நான் நினைக்கின்றேன் கல்வி அமைச்சினால் நாங்கள் வேலை திட்டம் ஒன்றை தயாரித்திருக்கின்றோம். அஸ்வசுமுக்கு உள்ளாக்கப்படாத இருந்தாலும் அனுகூலங்கள் பரவணைய இருக்கின்ற பிற நலன்புரிகளை வழங்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளை தெரிவு செய்வதற்கு கடந்த எதிர்வருகின்ற பாடசாலை பருவகாலத்தை ஆரம்பிப்பதற்கு அந்த பிள்ளைகளுக்கும் இந்த 6,000 ரூபாய் கொடுப்பனை வழங்க வேண்டும் என்று நாங்கள் படித்திருக்கின்றோம். அதே போன்று விசேடமாக எங்களுக்கு தெரியும் இந்த அஸ்வசும கருத்திட்டத்தை செயற்படுத்துகின்ற போது 4 குழுவினருக்கு அது அமுல்படுத்தப்படுகின்றது. அந்த 4 குழுவினர் 2 குழுவினர்கள் 4 லட்சத்தில் 2 குழுவினர் டிசம்பர் 31ஆம் தேதி என்கின்ற போது அவர்கள் அஸ்வசும கருத்திட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட இருக்கின்றார்கள். ஒரு குழுவினர் 4 குழுவினர், இன்னும் ஒரு குழுவினர் 4 குழுவினர் 4 லட்சம், 8 லட்சம், இன்னும் ஒரு குழுவினர் 4 லட்சம். எவ்வாகத்தான் 20 லட்சத்தின் இந்த குழுவினர் வகுக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த குழுவினர் 4 லட்சம், இரண்டாவது வகையில் 4 லட்சம் பேர் டிசம்பர் 31ஆம் தேதி அஸ்வசும கருத்திட்டத்திலிருந்து வெளியே எட்டப்பட இருக்கின்றார்கள். ஆகவே இந்த 2 குழுவினருக்கும் குறைவாக இருக்கின்றவர்களுக்கு மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கும் அவர்களுக்கு இன்னும் ஒரு 3 மாதங்களை நீடித்துக் கொடுத்திருக்கின்றோம் நலன்புரிகளை பெறுவதற்காக. 2வது குழுவினருக்கு 2025 டிசம்பர் மாதம் 25 தேதி வரையும் ஒரு வருடத்துக்காக நாங்கள் அதை நீடித்திருக்கின்றோம். அதே போன்று இன்னும் தற்பொழுது அஸ்வசும பெறுகின்ற நலன்களை பெறுகின்றவர்களுக்கு பெறாதவர்களுக்கு இடையிலே பிரச்சனை காணப்படுகின்றது. ஆகவே மீண்டும் ஒரு மீளாய்வினை மேற்கொண்டு, ஆனால் அந்த மீளாய்வு பழைய கட்டமைப்பூடாகத்தான் அந்த மீளாய்வு செய்யப்பட இருக்கின்றது. அந்த கட்டமைப்பூடாக வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியுமா என்ற ஒரு பிரச்சனை எங்களுக்கு கிராம மூலமாக எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கின்றது. ஆகவே அந்த கட்டமைப்பூடாக பெறுகின்ற தகவல்களை கிராம சேவர்கள் ஊடாக, சமூர்த்தி அலுவலர்கள் ஊடாக, அபிவிருத்தி அலுவலர்கள் ஊடாக, சமூக சேவை அலுவலர்களின் ஒத்துழைப்புடன் அவர்களை மீண்டும் பரிசோதனைக்கு உட்படுத்தி தற்பொழுது கிடைக்கப்பெறாதிருக்கின்ற அஸ்வசும நலன்கள் கிடைக்கப்பெறாத ஆனால் கிடைக்கப்பெற வேண்டிய குழுவினரை மீண்டும் தெரிவு செய்து நாங்கள் எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் இருந்து அவர்களுக்கு அஸ்வசும வழங்குவதற்கு நடவடிக்கை முன்னெடுக்க இருக்கின்றோம். அதே போன்று நீங்கள் நினைத்தால் எங்கள் நாட்டினுடைய அஸ்வசும வழங்குவது தீர்மானிக்கப்பட்டிருந்தது வங்கிகள் ஊடாக. பொதுவாக வங்கிகளில் கணக்கொன்றை ஆரம்பிப்பதற்கு அடையாள அட்டை அவசியம். அடையாள அட்டை பெறுவதற்கு புறப்பத்தாட்சி பத்திரம் அவசியம். இப்பொழுது 1.5 வருட காலமாக அஸ்வசும கிடைக்க வேண்டிய குடும்பங்களுக்கு அடையாளம் கண்டிருந்தாலும் கூட
வங்கி கணக்கை ஆரம்பிக்க முடியாமல் இருந்த காரணங்களின் அடிப்படையில் 1.5 வருடங்களாக அந்த குடும்பங்களுக்கு நலன்புரிகள் கிடைக்கப்பட்டிருக்கவில்லை. ஆரம்ப நிலைமையில் 62,000 குடும்பங்கள் காணப்பட்டிருந்தன. தேவையான குடும்பங்கள், அது குறித்தான குடும்பங்கள். ஆனால் அதில் பெறுவதற்கான வங்கி கணக்கை, அடையாள அட்டை அல்லது அடையாள அட்டை பெறுவதற்கான ஒரு பிறப்பாட்சி பத்திரம் இல்லாத காரணத்தினால் பாதிப்புக்குள்ளான நிலைமையில் அந்த குடும்பங்கள் காணப்படுகின்றன. இதனை ஆட்சியாளர்கள் மிகவும் நெருக்கமாக தேடி பார்த்து தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஆனால் 1.5 வருடங்களாக அவர்கள் கவனித்துக் கொள்ளவில்லை. நாங்கள் மத்திய வங்கியுடன் கலந்துரையாடி அவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு அடையாள அட்டை இல்லாமலே வங்கி கணக்கை திறப்பதற்கான நடவடிக்கை காலத்தை வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். ஆகையினால் அவ்வாறான எல்லோருக்குமே நிலுவை பணத்துடன் சேர்த்து அடையாளப்பட்டை வழங்கப்படுவதற்கு ஆரம்பிக்கப்பட்ட திகதி அல்ல, அவர்களுக்கு அந்த உறுதி கிடைக்கப்பட வேண்டியதாக அடையாளம் காட்டப்பட்ட திகதியிலிருந்து அந்த நிவாரணத்தை அவர்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை முன்னெடுத்திருக்கின்றோம். ஆகையினால் இந்த விடயங்களை நாம் முன்வைத்தது விசேடமாக இந்த வரவு செலுத்தத்துக்கு முன்பதாக இந்த விடயங்களை பாராளுமன்றத்துக்கு முன்வைக்க வேண்டி இருப்பதனால் ஆகும். சில விடயங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட இருக்கின்றது. ஏனெனில் மார்ச் மாதம் 21ஆம் தேதி போன்ற காலப்பகுதியில் தான் இந்த வரவு செலுத்திட்ட விவாதம் நிறைவேறவிருக்கின்றது. ஆகவே அதற்கு பின்னராக நாங்கள் சட்ட திருத்தங்களை, சட்ட உருவாக்கங்களை செல்கின்ற போது நாங்கள் ஏப்ரல் மாதமாகின்ற போது அதனை செயற்படுத்த முடியாமல் இருக்கக்கூடும். ஆகையினால் இந்த பிரதிபலன்களை, அனுகூலங்களை வழங்குவதற்கு தேவையாக இருக்கும் பட்சத்தில் அதனை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்காக நாங்கள் துரிதமாக செயற்பட வேண்டியிருக்கின்றது. ஆகையினால் தான் நாங்கள் இந்த முன்மொழிவுகளை வர்த்தமானியிலே பிரசுரித்து அடுத்து வருகின்ற ஜனவரி மாதத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற அமர்விலே நாங்கள் அதனை சமர்ப்பிக்க இருக்கின்றோம். வெற்று வரி தொடர்பான திருத்தங்கள், சுமையிலே பல திருத்தங்கள் காணப்படுகின்றன. திருத்தங்களுடன் எல்லோருடைய ஒத்துழைப்பை நீங்கள் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையை நான் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றிகள்.